வணக்கம், நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு வீடியோ ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம செய்ய முடியும். அதாவது அன்றாடம் பல பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். காலையில் ஆரம்பித்தா நைட்டு வரை ஏதாவது ஒரு பிரச்சனை, வேலை வேலை வேலை. இதற்கு நடுவில் டைமே கிடைக்கிறதில்ல, ரிலாக்ஸ் பண்ண டைம் கிடைக்கிறதில்ல, என்ஜாய் பண்ண டைம் கிடைக்கிறதில்ல. இதில் எங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமானது, அவசியமானது. நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்மளால் அப்படி இருக்கவும் முடியும் பல பிரச்சனைகளுக்கு நடுவில். வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரச்சனைங்கிறதுக்கு குறைவே கிடையாது, வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஆனால் அந்த பிரச்சனையோடவே நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக்கணும் அப்படின்னா நம்ம பார்வை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு திரும்பணும். அதுதான் கிளிமர்ஸ். ஏற்கனவே இருந்த ஒரு விஷயந்தான். அதாவது ஃபோன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் அந்த சுற்றி பார்க்குற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம விட்டுட்டோம், ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால தான் மிஸ் பண்ணிடுறோம். அழகான பட்டாம்பூச்சி, அந்த 2 கிளி நிற்குது. ஸோ அழகாக மழை தூறிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் அன்றாடம் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம், ஒரு சூடான காஃபி, இல்லை 2 குழந்தைங்க செல்லமாக சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரி நிறையா நம்ம கண்ணில் படும். பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்பொழுது ஃபோனையே பார்த்துட்டு இருந்தால் அந்த விஷயம்லாம் கண்ணில் படாதில்ல. ஸோ இந்த மாதிரி அழகான சின்ன விஷயங்களுக்கு நம்ம எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம், தானாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன பயிற்சி பண்ணணும். நம்ம கண்ணை, அந்த கவனம் அதை நோக்கி போச்சு, மனசு அதை பார்த்தோன்னே லேசாக சிரிச்சுது அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை பிரச்சனைகளோடவே இருந்தால் கூட அழகாக தெரியும். அதுதான் கிளிமர்ஸ். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்களுடைய ஹாஸ்டல் ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து என்னை விட்டுட்டு ஊருக்கு கிளம்பும்போது சொன்னாங்க, உங்கள் ஹாஸ்டல் ரொம்ப அழகாக இருக்குது, கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயம் சுற்றி சுற்றி பாரு, அதெல்லாம் என்ஜாய் பண்ணு அப்படின்னு. லெட்டர் எழுதும்போது கூட பாருங்கள், மேலே மயில் காத்துது, அதெல்லாம் கூட நல்லா தானே இருக்குது. ஸோ அம்மா எனக்கு லெட்டர் எழுதும்போது கூட நல்லா படி, நல்லா சாப்பிடு அப்படிங்கிறத தாண்டி இயற்கையை ரசி, குருவியை பாரு, காக்காவை பாரு, இப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ரசிக்க பழகு அப்படின்னு லெட்டர் எழுதியிருப்பாங்க. ஸோ அது தாங்க கிளிமர்ஸ். ஸோ உங்களை சுற்றி நடக்கிற அழகான இந்த சின்ன விஷயத்தை ரசிக்க படித்தாலே உங்களுடைய வாழ்க்கையும் சேர்ந்து அழகாக இருக்கும். தேங்க்யூ, டாட்டா. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.